பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாளாம் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள்னாலே பொங்கல் தான் நம்மளுக்கு எப்பவுமே விசேஷமாக கொண்டாடிட்டு இருப்போம். இந்த பொங்கல் திருநாள் அன்று நம்ம பாரம்பரியமான சிறுதானியத்தை வச்சு 3 வகை பொங்கல் பார்க்க போகிறோம். இது சாதாரண பொங்கல் இல்லை, பாரம்பரிய பொங்கல். பாரம்பரிய பொங்கலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வரகரிசி இனிப்பு பொங்கல். வரகரிசி இனிப்பு பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி, வெல்லம், பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், நெய், பச்சை கற்பூரம். வரகரிசி இனிப்பு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாதாரண பொங்கல் மாதிரி நம்ம பாகு வெல்லத்தை காய்ச்சி அதுக்கப்புறம் ஊற்ற போகிறதில்ல. இதை நல்லா கட்டி பாகு எடுத்து அதுக்கப்புறம் ஊற்ற போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பாகு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம். அதில் கல் மண் இருக்கும் இல்லைங்களா, அதை வடிகட்டிக்கலாம். இப்போ நான் 1 கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் தேவைப்படும். எப்போவுமே வெல்லம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த இனிப்பு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், பொங்கலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்டியில் 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை கரைச்சி வடிகட்டிட்டு அப்புறம் பாகு எடுத்துக்க போகிறோம். இது கரையிட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் பானையை வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். 1 கப்பு பால் ஊற்றிட்டேன். இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த பால் கொதிச்சு ஊற்றும் போது தான் இந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல்னு கத்துவாங்க. அந்த பால் பொங்குன பிறகு தான் நம்ம அரிசி போடணும். பால் பொங்குது. பொங்கி கொஞ்சம் கீழே ஊற்றணும். அதுக்கப்புறம் பாருங்க, ஊற்றிருச்சு. இந்த மாதிரி ஊற்றும் போது கிராமத்துலலாம் பொங்கலோ பொங்கல் இந்த மாதிரி 3 முறை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்போ பால் பொங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த அரிசி நல்லா குழைய வேகணும். அது வேகட்டும். வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். நம்ம சாதாரணமாக பொங்கல் செய்யும்போது அரிசி வெந்த பிறகு இந்த வெல்லத்தை வடிகட்டி இதில் ஊற்றிடுவோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ இந்த பாகு வெல்லம் நல்லா கட்டியாக நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கும்போது உருட்டிட்டு வரணும். அந்த அளவுக்கு பாகு காய்ச்சிட்ட பிறகு ஊற்றணும்னா நம்ம பொங்கல் நீர்த்து போகாது, நல்லா கட்டியாகும். அதுக்கு தான் இந்த மாதிரி பாகு காய்ச்சிட்டு எடுக்கிறோம். அரிசி நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குழைய வேகணும். இப்போ நம்ம பாசிப்பயிறு வேக வச்சு எடுத்துருக்கோம். பாசிப்பயிறு வேணும்னா சேருங்க, வேணான்னா விட்டுருங்க. ஆனால் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். வெந்த பாசிப்பயிரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக இந்த தை பொங்கல் அப்போ புது அரிசியை தான் வாங்கி பொங்கல் செய்வாங்க. பழைய அரிசின்னா அந்த குழைய வேகாது. அதனால் புது பச்சரிசியில் பொங்கல் வச்சோம்னா குழைய வேகன்றதுக்காக புது அரிசி தான் செய்வாங்க. இந்த சிறுதானியத்துலேயும் நம்ம புழுங்கல் அரிசி, பச்சரிசின்னு 2 விதம் இருக்குது. நம்ம பச்சரிசி தான் வாங்கி செய்யணும். அப்போ தான் இந்த பொங்கல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த பாகும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். இது இந்த தண்ணியிலேருந்து இப்படி எடுக்கும்போது கையில் வரணும், உருட்டிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி பாகு வரணும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாகை பொங்கலில் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் நல்ல டார்க் வெல்லமாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் அந்த பொங்கல் கலராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் அந்த கலருக்காக கலர் சேர்ப்பாங்க, கேசரி கலர் சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். நல்லா டார்க் கலர் வாங்கினாலே பொங்கல் நல்லா கலராக இருக்கும். ஆனால் நான் எடுத்தது லைட் கலர் தான். நல்லா டார்க் கலராக வாங்கிக்கோங்க.
பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் போட்டு வறுத்து போட போகிறோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடானதும் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இந்த பொங்கல் நல்லா குழைய வெந்துருச்சு. இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. அந்த டேஸ்ட்டுக்கு தான் உப்பு போடுறோம். அது கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரம், ரொம்ப போட வேண்டாம். இந்த பச்சை கற்பூரம் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கோவில் பொங்கல் அந்த பொங்கல் டேஸ்ட்டே வந்து இந்த பச்சை கற்பூரம் தான் எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த பச்சை கற்பூரம் நிறைய போடக்கூடாது, சும்மா இந்த அளவு போட்டால் போதும். போட்டு நல்லா நசுக்கி இந்த மாதிரி போட்டுருங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறிக்கோங்க பொங்கலை. முந்திரி திராட்சை வறுபட்டவுடனே நம்ம அதை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொங்கலில் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். அப்படியே கலந்து விட்டிங்கன்னா நல்ல அந்த கற்பூர வாசனை, பச்சை கற்பூரம் போட்டோம் இல்லைங்களா, அந்த வாசனை, நெய் வாசனை அப்படியே நல்லா சூப்பராக வந்திருக்கு பொங்கல். அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பரிமாறலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது ஆறுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பாரம்பரிய பொங்கலில் வரகரிசி இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வரகரிசி நம்ம சாதாரண பொங்கல் மாதிரி இல்லை, சிறுதானியத்தில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி சிறுதானியத்தில் பண்ணி பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. வரகரிசி இனிப்பு பொங்கல் செய்வது எப்படி? ஒரு சட்டி அடுப்பில் வச்சு வெல்லம் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச வெல்லத்தை வடிகட்டி பாகு எடுக்கணும். இன்னொரு அடுப்பில் பானையை வச்சுட்டு 1 கப்பு பால் ஊற்றி 3 கப்பு தண்ணியை ஊற்றி பால் கொதிச்சு மேலே வந்ததும் வரகரிசியை போட்டு குழைய வேக விடணும். குழைய வெந்த பிறகு வெந்த 2 ஸ்பூன் பாசிப்பயிரையும் சேர்த்துட்டு கட்டியான பாகை சேர்த்துட்டு அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய் தூள், கொஞ்சம் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்து கிளறி விடணும். கிளறி இறக்கினால் சத்தான வரகரிசி இனிப்பு பொங்கல் தயார்.